ஆறாவது சுற்றில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா 38,564 வாக்குகள் பெற்று முன்னிலை வகித்து வருகிறார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் திமுக வேட்பாளர் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறார் என்ற விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. பாமகவின் சி. அன்புமணி 13,654 வாக்குகள் பெற்று இரண்டாம் இடத்தில் உள்ளதாக விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயா 2,275 வாக்குகள் பெற்று மூன்றாவது இடத்தில் முன்னிலை வகித்து வருவதாக விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆறாவது சுற்றில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா 38,564 வாக்குகள் பெற்று முன்னிலை வகித்து வருகிறார். இது தொடர்பாக விவரங்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் சிவா. வணக்கம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் சரவணன். வணக்கம். இது பற்றிய விவரங்களை பதிவு பண்ணலாம். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியின் இடைத்தேர்தலினுடைய வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் சுற்று வாரியாக தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு வரும் நிலையில் ஆறாவது சுற்றினுடைய முடிவு திமுகவினுடைய வேட்பாளர் தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறார். அவர் இந்த சுற்றில் மட்டும், அதாவது ஆறாவது சுற்றில் மட்டுமே 7,413 வாக்குகள் பெற்றிருக்கிறார். இரண்டாவது இடத்துல பாமக வேட்பாளர் 2,173 வாக்குகளை பெற்றிருக்கிறார். தொடர்ந்து திமுக வேட்பாளர் முன்னிலையில் இருந்து வருகிறார். ஐந்தாவது சுற்று வரை அவர் 31,157 வாக்குகளும், பாமக வேட்பாளர் 11,487 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் 2,285 வாக்குகளும் பெற்றிருந்த நிலையில் இந்த ஆறாவது சுற்றினுடைய முடிவு தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் 5,000 வாக்குகளுக்கு மேலே தொடர்ந்து அவர் இந்த ஒரு சுற்றில் மட்டுமே வித்தியாசத்தில் தொடர்ந்து திமுக வேட்பாளர் முன்னிலையில் இருந்து வருகிறார்.